அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் டு நைட் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் என்னோடய ரொட்டீன் எப்படி போச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு டின்னர் வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட ரெசிபியும் வந்து இந்த வீடியோவில் போட போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 3 மணிக்கிட்ட பார்த்திங்கன்னா எல்லாரோட பெட்ஷீட்டுமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து துவைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மொத்தமாக போட முடியாது இல்லையா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மிஷினில் வந்து போட்டு எல்லாரோட பெட்ஷீட்டையும் இன்றைக்கி வந்து வாஷ் பண்ணிவிட்டு வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஆல்ரெடி துணி வந்து நான் போட்டிருந்தேன் மிஷினில் காலையிலே. ஸோ அதை வந்து காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டில் வந்து காய போட்டேன். அப்புறம் ஒரு 6:30 கிட்ட பார்த்தீங்கன்னா சரி டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு தான் நேராக வந்திருந்தேன். ஸோ இஃப்ராஸும் பார்த்தீங்கன்னா டீ வேணும் அப்படின்னு கேட்டிருந்தான். ஸோ அதனால் சரி எப்போவுமே மகரிபுக்கு அப்புறம் தான் அதிகமாக டீ போடுவோம். ஏன்னா நைட்டு சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் தம்பி எல்லாருமே குடிப்போன்னு சொல்லிட்டு மகரிபில் தான் அதிகமாக போடுவோம். எப்போவாவது ஒரு வாட்டி தான் ஈவினிங் ஒரு 4 o'clock இல்லை 5 o'clock அந்த மாதிரி போடுவோம். மற்றபடி எல்லா டைமும் மகரிபுக்கு அப்புறம் தான் வந்து டீ போட்டு மகரிப் கிட்ட தான் வந்து குடிப்போம். ஸோ டீயை போட்டதுக்கப்புறம் அவனுக்கு வந்து இஃப்ராஸ்க்கு ஆற வச்சுட்டு நாங்களும் பார்த்திங்கன்னா எல்லோரும் டீ குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து இஸ்ரா வந்து தூங்க வச்சா தான் வந்து சாப்பாடு வந்து செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அழுவிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு அவளை ஃபஸ்ட்டு தூங்க வச்சுட்டு நேரம் வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கான வேலையை பார்க்க ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் போட்டு வந்து நல்லா வந்து சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சிக்கனுக்குள்ளே மசாலா வந்து சேர்த்தாச்சு. ஆச்சி கபாப் மசாலா, அப்புறம் இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட்டு, தயிர், கரம் மசாலா, ஃபுட் கலர் வந்து ஆப்ஷன் தான். உப்பும் பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் எவ்வளோ போடணும் அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு ஒரு 3 மணி நேரம் முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த மசாலா வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா சிக்கனில் வந்து மசாலா நல்லாவே பிடிச்சிரும். ஸோ சிக்கனும் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வெஜிடபிள்லாம் ஃப்ரைட் ரைஸ்க்கு போடுறதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ கேரட்டு அப்புறம் பீன்ஸையும் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி வந்து கோஸையும் பார்த்திங்கன்னா நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது கூட குடமிளகா வந்து கொஞ்சம் நீளமாக வந்து ஃபுல்லாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிறது வெங்காயத்தாள். இது உங்கள்கிட்ட கிடச்சிச்சு அப்படின்னா இதில் சேர்த்துக்கோங்க. ஸோ இதுவும் புதினாவையும் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், நான் வேலை பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா சைடில் பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுருவேன்னு. ஏன்னா கடைசியாக பார்க்கும்போது நிறைய பாத்திரம் மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் சிங்கில் பாத்திரம் இல்லாமல் அப்படியே கழுவி வச்சுருவேன். இன்றைக்கி ரைஸ் பார்த்திங்கன்னா இந்தியா கேட்டு பியூர் பாஸ்மதி ரைஸ் தான் வந்து நான் சேர்க்க போகிறேன். ஸோ இதில் வந்து ஒரு 2 கிளாஸ் வந்து நம்ம இன்றைக்கி சேர்க்க போகிறோம். இந்த 2 கிளாஸையும் பார்த்திங்கன்னா நல்லா ரைஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா உடையிற அளவுக்கு இல்லாமல் லைட்டாக மெதுவாக வாஷ் பண்ணிக்கோங்க. சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வந்து சுடு தண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதில் வந்து நம்ம கழுகி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ரைஸை வந்து அதில் போட்டு குக் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ஆயில் வந்து சூடு பண்ணி நம்ம சிக்கன் வந்து பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அதெல்லாம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு வந்து எல்லா வேலையும் சட முடிஞ்ச மாதிரி இருக்கும். அப்புறம் ரைஸும் வந்து குக் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி கீழே வடியும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம குக் பண்ண ரைஸை வந்து எடுத்து வச்சு அதுலேருந்து எல்லா வாட்டர் இருக்கும் இல்லையா. ஸோ அது எல்லாமே வந்து கீழே பாத்திரத்தில் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு குட்டி பவுலில் வந்து ஒரு 10 முட்டை வந்து சேர்த்துருக்கேன். ஸோ உங்களோட ரைஸோட குவான்டிட்டியை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ 10 முட்டையில் வந்து கொஞ்சம் உப்பும் அப்புறம் 2 ஸ்பூன் பெப்பர் பவுடரும் வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா 4 ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு கொஞ்சம் வெங்காயம், ஒரு பாதி வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கேரட்டும் பீன்ஸும் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ அதையும் வந்து நல்லா போட்டு குக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம முட்டையை வந்து அடித்து வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ அந்த முட்டையை வந்து அதில் ஊற்றிட்டு நல்லா வந்து கிண்டி விடணும். ஸோ இப்படி நான் கலக்கிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி வந்துடும், திக்காயிரும் முட்டையெல்லாம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இப்படி நம்ம வந்து கலரி விட பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக வந்துடும். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் திக்காக ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த குடமிளகா, ஸோ அதை வந்து அதில் சேர்த்துக்கோங்க.
அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தாள் அப்புறம் இந்த புதினா இருக்கு இல்லையா, ஸோ அதையும் வந்து நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேபேஜ் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் வந்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேபேஜ் போட்டோன்னே பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்தாலும் ஸோ அந்த ரைஸையும் வந்து போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கன் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக வந்து பிச்சு போட்டு வச்சுட்டு இருந்தோம். ஸோ இதை வந்து ரைஸில் சேர்த்துட்டு மறுபடியும் வந்து கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் பவுடர் தான் சேர்க்க போகிறோம். ஸோ ஹாப்பிமா இந்த ஃப்ரைட் ரைஸ் பவுடர் தான் சேர்க்க போகிறோம். 2 பேக்கெட் சேர்க்க போகிறோம். ஸோ இதையும் பார்த்திங்கன்னா ரைஸ் ஃபுல்லாக மேட்டாப்பில் வந்து ஃபுல்லாக தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ரைஸோடு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டோம்னா நமக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இஃப்ராஸ்க்கும் ஊட்டி விட்டுட்டு நானும் சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் ஃபுல்லாக கழுவி வச்சுட்டு கிச்சனெல்லாம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ நாளைக்கு வந்து ஸ்கூலுக்கு வேண்டி இஃப்ராஸ்க்கு வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தாங்க ஹஸ்பண்ட். ஸோ அதுவும் அப்புறம் பார்த்திங்கன்னா நானும் அவங்களும் வந்து சாக்கோஸ் கெலாக்ஸ் அந்த மாதிரி தான் நான் காலையில் அதிகமாக சாப்பிடுவோம். எப்பவும் இல்லை, வாங்க போயிருந்தால் கடைக்கு போனால் வாங்குவாங்க. ஸோ அதே மாதிரி சாக்கோஸும் கெலாக்ஸும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பெட்டெல்லாம் தட்டி விட்டுட்டு தூங்க போயாச்சு. இஃப்ராஸ் வந்து தூங்கிட்டான். இஸ்ரா வந்து இன்னும் தூங்கலை. ஸோ ஹாலில் வச்சு அவளை தூங்க வச்சுட்டு இருந்தேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், வீடியோ மிஸ் ஆகாது.